எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு எதுக்கு விடிய காலம் ஒரு 3 மணி வரைக்கும் பார்த்தேன். காரு நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து பார்க்குறேன் கார் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஐயோ ஐயோ, வானம் வர மூடினே இருக்குது. மழை எதனா வருமானு தெரியல. காரு கழுவுனாலும் திருப்பி எடுத்துன்னு போய் சேராக எடுத்துன்னு வந்து நிப்பாட்டுருவான். காரு கழுவாமலும் இருக்க முடியல. வந்து பார்த்தா ஏன் கார் கழுவணும்னு கேட்பாங்க. மாடி நம்ம இழுத்தாக்குது. இப்போ தான் தூங்கி எழுந்துச்சி வந்தேன். மணி 11:30 மணி ஆகுது. சரி, இந்த காரு கழுவிட்டு பிரேக் ப்ரஷ் எதனா கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவோம். நிறைய தகவல் பார்த்து வச்சுருக்கிறேன், உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கார் கழுவிட்டு வரேன். நான் கார் கழுவிட்டு வந்தப்புறம் கூட அந்த விஷயம்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். காரு கழுவி முடித்தாச்சு. நம்மளுக்கு சேமியா வந்திருக்கு. செம்மையாக இருக்குது பார்க்கவே. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, அருமையாக இருக்குது. அடி போலி டேஸ்ட்டு. அடிச்சு நாக் அவுட் பண்ணுவோம். இந்த குவைத் நாட்டில் இப்போ நடக்கிற இந்த பிரச்சனையால், அதுக்கப்புறம் வந்து இந்த அவசர கால திட்டங்கள், அப்புறம் வந்து குவைத்தோட முன்னேற்றங்கள் பற்றிலாம் ஒரு விவாதம் ஒன்று நடக்க போகுது. அந்த விவாதத்துக்கு தலைமை தாங்க முதல் துணை பிரதமர், அதுக்கப்புறம் வந்து உள்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் வந்து குடிமை பாதுகாப்பு குழுவின் தலைவர், இவங்க 3 பேரும் பங்கேற்கிறாங்க. அந்த வீடியோ தான் இது. அதுக்கப்புறம் நல்ல நல்ல அறிவிப்பு வரட்டும், நல்ல நல்ல திட்டங்கள் வரட்டும், சந்தோஷம். அதேமாரி சவுதி வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கு. என்னென்னா, இப்போ குவைத்தில் வந்து எல்லா ஏர்போர்ட்டும் மூடி இருக்குது, எந்த ஃப்ளைட்டும் போகல. இதனால் வந்து சவுதியிலேருந்து எல்லா ஃப்ளைட்டும் போகுது. எல்லா ஏர்போர்ட்டும் சவுதியில் ஓப்பனில் தான் இருக்குது. இப்போ குவைத்து மக்கள் இன்னும் ஈஸியாக வர சவுதியோட எல்லா பார்டரும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இன்னும் ஈஸியாக போகலாம். எல்லா பார்டரும் ஓப்பன் இருக்குதுன்னா, என் நட்பு நாடுக்கு இதை நான் பண்ணுறேன்னா, குவைத்தும் சவுதி வந்து நம்ம தளபதி படத்தில் வர ரஜினியும் மம்முட்டியும் போல தான் நட்பு நாடு. அதனால் என் நட்பு நாடுக்கு நான் எல்லா பார்டரும் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு சவுதி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கு. இந்த ஈரான் பிரச்சனை எப்போ முடியும்னே தெரியல. ஐயோ ஐயோ, சீக்கிரம் முடியணும்னு கடவுளை வேண்டிக்குவோம். ஒருத்தர் பார்ப்போம் இன்னும் ஏதாவது தகவல் வருதா இல்லையான்ட்டு. முன்னாடி இருக்கிற கடைக்கு போயிட்டு லெபன் ரோப் வாங்கினார் சொன்னாங்க. லெபன் 12 பீஸு, ரோப்பு 12 பீஸு. ஆள்முறையெல்லாம் 9ஆம் நம்பர் டேட்டில் இருக்கவே கேடிடி ஒன்று எடுத்துக்கினேன். டோட்டல் பில்லு 3 தினார் 155 ஃபில்ஸ். நம்பர் காசுக்கு 948 ரூபா. சரி, எடுத்துன்னு போய் லிஃப்ட்டில் வைப்போம். 2வது ஷிஃப்ட்டு கடைக்கு வந்து போகிறேன். பேண்டின் ஷாம்பு வேணுமா? அந்த ஸ்மூத் சில்கி அப்படின்னு ஒரு ஷாம்பு ஒன்று இருக்கும். அது இல்லை, இது வந்து டெய்லி கேர் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் தான் இருந்துச்சு. இது வேணுமானு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புனேன். பரவாயில்ல வாயினா குமார் அப்படின்ட்டாங்க. 2 சின்ன ஷாம்பு, 1 தினார் 460 ஃபில்ஸ். எதுன்னு போய் லிஃப்ட்டில் வைப்போம். ஓனரோட அவங்க தம்பி டீயை பார்த்துக்க சொல்லிட்டு நோம்பு தரவுக்கு போயிட்டார். இந்த டைமில் அவங்க கூட ஒரு விஷயம் ஒன்று ஷேர் பண்ணிக்கணும். இப்போ குவைத்தில் இருக்கிற வெளிநாட்டவர்கள் உங்களுடைய முகவரி வந்து அந்த ஷாகில் ஆப்பில் பதிவு பண்ணுறதுக்கு ஒரு புதிய அப்டேட் ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பிஎஸ்சிஐ வந்து தெரிவிச்சிருக்கு. அதுமாரி நீங்கள் அதுக்கான அப்பாயின்மெண்ட் போடும்போது உரிமையாளர்கள் வந்து கன்ஃபார்ம் வரணும். அதேமாரி நீங்கள் அதை அப்டேட் பண்ணோன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுடைய வீட்டுக்காரருக்கு வந்து அது வந்து போகும். வீட்டுக்காரர்னா நீங்கள் யார் விசாவில் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போவோம் அப்படின்ட்டு அந்த தகவலை வந்து தெரிவிச்சிருக்கு. இதன் மூலிமா எல்லாம் உங்களுடைய முகவரி வந்து பதிவு பண்ணிவிடுங்க அந்த ஷாகில் ஆப்பில். டின்னர் வந்திருக்கு. என்னென்ன வந்துருக்குதுன்னு பார்த்துட்டு சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு இது திறந்தா சாப்பாடு, இது திறந்தா சிக்கன் கிரேவி, இது திறந்தா எப்பயும் போல் அந்த ரோல். சூப்பராக இருக்குது. அடுத்து குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சாப்பாடு பிசைஞ்சு கொஞ்சமாக சிக்கன் புட்டு. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. சாப்பிடுவோம்.
பசங்களை போய் முட்டில் விட்டுட்டு வரோம். 2 பசங்களை, 2 சின்ன பசங்களை. சரியான டிராஃபிக். கரெக்டாக எந்த இடம்னா அந்த ஜாரா கதீம் அவ போகிறதுக்கு அந்த பெரிய பிரிட்ஜு கீழேயும், அப்புறம் முட்லா சைடுலேருந்து வரவங்க அந்த வாஃபி ரோடு போவாங்க. அந்த வழியிலே, அந்த வழிக்கு முன்னாடியும். நான் சொல்கிறது இங்கே குவைத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம ஊர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு புரியாது. என்னடா வாஃபி ஜாரா கதீம் எதோ சொல்கிறேன்ட்டு. இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். சரியான டிராஃபிக்கு. இப்போ நைட்டு 1 மணிக்கு பெரிய பையன் இட்டுன்னு வந்துடுவான் நான் பசங்களை. மாமா சொல்லணும் வந்தாங்க. பார்க்கலாம். தூக்கம் வர வருதுங்க. திருப்பி ஆனால் வெளியே அனுப்புகிறாங்களா இல்லை நம்ம வண்டியை ஓனர் வாங்கின்னு போகிறாரான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்றைக்கான வேலை சிறப்பாக முடிஞ்சுது. இப்போ தான் சாத்தாபத்தில் போய் பையன் இட்டுன்னு வந்து வீட்டில் விட்டேன். சின்ன பசங்களை பெரிய பையன் இட்டுன்னு வந்துடுவான். ஃபைனல் தகவல், இன்றைக்கும் ஒரு நைட்டு ஒரு 9:30 மணி போல் சைரன் சவுண்டு கேட்டுச்சு. அது கேட்டுட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் சொல்லணுன்னா, இந்த குவைத் நாட்டோட பிரதமர் வந்து இந்த சுபையா பகுதியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரோன் தாக்குதல் நடந்துச்சு. அந்த மின் உற்பத்தி மற்றும் நீர் உப்பு நீக்கும் நிலையத்தை வந்து கொஞ்சம் அந்த சேதம் அடைஞ்சதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணியிருக்காரு. அதோட ஃபோட்டோ தான் இது. அப்புறம் அங்கே அந்த உப்பு நீர் நீக்கிற அந்த நிலையம் அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து கொஞ்சம் நன்றி தெரிவித்து பாராட்டியிருக்கிறார் அப்படின்ற மாரி நியூஸ் வந்துச்சு. நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு என்னென்ன தகவல் வருது, நாளைக்கு வேலை எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு விடால சந்திக்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.